வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கரும்பு நாற்று பண்ணையிலிருந்து கோ 86 032 என்ற வெரைட்டி பத்தி பார்க்கலாங்க. அதாவது 353ன்னு சொல்லுவாங்க. இந்த ரகம் காமனா எல்லா விவசாயிகளும் விரும்பி வாங்கக்கூடிய ரகம் தான் கோ 86 032ங்க. எல்லா விவசாயிகளும் ஏன் இந்த ரகத்தை விரும்பி வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு 3 டூ 4 விஷயம் இருக்குங்க. முதல் விஷயம் என்னன்னா, இந்த கரும்பு வந்துட்டு நல்ல வறட்சிய தாங்கி வளரக்கூடியதுங்க. முதல் பாயிண்ட்டு. அடுத்த விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு ஒரு 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 ஏக்கருக்கு ஒரு 60லிருந்து 80 டன் வரைக்கும் நமக்கு அவுட்புட் கிடைக்குங்க. ஒரு வருடத்துல 60 டன்னிலிருந்து 80 டன் வரைக்கும் நம்ம பராமரிக்கிறத பொறுத்து அவுட்டன் கிடைக்குங்க. 3வது விஷயம் என்னன்னா, இதோட சுகர் கன்டென்ட் அதிகமா இருக்குங்க. அதனால இந்த ஒரு வருடத்துக்கு அப்புறம் நம்ம அறுவடை பண்ணும்பொழுது சுகர் ஃபேக்டரிக்கு அனுப்பலாம். அப்படி இல்லன்னா, நாட்டு சர்க்கரை தயாரிக்கக்கூடிய கரும்பாலைகளுக்கு, வெல்லம் தயாரிக்கக்கூடிய கரும்பாலைகள் இந்த ரகத்த மட்டும் தான் விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா, இதோட இனிப்பு சத்து அதிகமா இருக்கு. சுகர் கன்டென்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. கரும்பு ஜூஸ் கடையிலயும் இந்த ரகம் தான் இருக்கும். இதோட கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் கலர் இருக்கும் பாலு. கரும்பால் வந்துட்டு ப்ரவுன் கலர்ல இருக்கும். ஆனா இனிப்பு சத்து அதிகமா இருக்குங்க. இந்த ரகம் தான் கோ 86 032. அடுத்த விஷயம் என்னன்னா, அடுத்த பாயிண்ட்டு, இது வந்துட்டு ஒரு முறை நம்ம நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த 5லிருந்து 6 வருடங்களுக்கு நம்ம நடவு பண்ணவே தேவையில்ல. வருடத்திற்கு ஒரு முறை ஏக்கருக்கு ஒரு 500லிருந்து 600 பயிர் நம்ம கேப் ஃபில்லிங் பண்ணா போதும். எங்கெல்லாம் வந்துட்டு கேப்பா இருக்கோ, அங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு பயிரா நம்ம நடவு பண்ணாலே போதுமானது. நமக்கு வருடம் தவறாம 60 லிருந்து 80 டன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்.